ஹாய். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களுக்கான 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், மீன ராசி குருவோட வீடு. இவர்களோட குணம் எப்படி இருக்கும்னா, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும், நல்லவர்களாக இருப்பாங்க, தனக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அமைதியானவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே இவர்களை பார்த்தாவே அவன் நல்லவன்பா அப்படின்ற பேர் தான் அவங்க எடுப்பாங்க மக்கள்கிட்ட. இப்படிப்பட்ட பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 9ஆம் வீடுங்கிறது தந்தை ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தந்தையால் நன்மை, தந்தையால் சந்தோஷம், தந்தையால் பெருமை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது உங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைப்பாரு, நல்ல காலேஜில் சேர்த்து விடுவாரு, நீங்க விரும்புகிற கோர்ஸ்ல படிக்க வைப்பாரு, காலேஜில் சேர்த்து விடுவாரு, உங்களுக்கு அவரோட செல்வாக்கை பயன்படுத்தி வேலை வாங்கி கொடுப்பாரு, வண்டி வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரி தந்தையால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். இந்த காலகட்டத்தில் நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு லாபம் ஏற்படும். தந்தை வீடு நல்லா இருக்கிறதுனால தந்தையால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். அந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமா இருக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்களையே பார்க்கிறாரு. அதாவது 1ஆம் வீடான மீன ராசியை பார்க்கிறாரு. இதனால என்ன ஆகும்னா, உங்களோட தோற்ற பொலிவு மேம்படும், அழகா இருப்பீங்க. நல்லா போஷாக்காயிட்டான்ல, திடீர்னு பார்த்தா ஆளே மாறிட்டான், அப்படியே மினுமினு இருக்கான், இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தரதாவே இருக்கும். அதாவது 1ஆம் வீடை பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மை அதிகமாக நடக்கும். அப்பாவால நன்மை வரும், லாபத்தை நீங்க எது செஞ்சாலும் லாபம் கிடைக்கும், அது உங்களுக்கு நன்மையை தரதா இருக்கும், அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரதாகவும் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சனி பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்க இங்க சின்ன சின்னதா உங்களுக்கு அடி விழுந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கும் நீங்க ரெடியா இருங்க. நன்மையும் நடக்கும், அடியும் விழும். சில நேரத்தில் போராடி நன்மை ஏற்படும். ஹாய். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களுக்கான 2026 குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவான். மீன வீடு குருவோட வீடு. இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இது ரெண்டும் கலந்துதான் இருக்கும், சனியும் குருவும் சேர்ந்து. இவங்க ஒரு நீதிமானா இருப்பாங்க, நேர்மையான ஆட்களாக இருப்பாங்க, நீதி தவறக்கூடாதுன்னு நினைப்பாங்க எந்த காலகட்டத்திலையும். அதாவது ஒன்வேல கூட போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் இவங்க. நல்ல பேச்சாற்றல், தனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல கடின உழைப்பாளி, நல்லா வேலை செய்வாங்க, அதுல நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்க வீட்டுக்கு 5ஆம் இடத்திற்கு வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தந்தையால் நன்மை ஏற்படும், தந்தையால் பெருமை ஏற்படும், தந்தையால் சந்தோஷம் ஏற்படும். நீங்க ஆசைப்பட்ட காலேஜில் படிக்க வைப்பாரு, ஆசைப்பட்ட கோர்ஸ்ல படிக்க வைப்பாரு, நீங்க கேட்டதை வாங்கி தருவாரு, அவரோட சொத்து கிடைக்கும். இந்த மாதிரி தந்தையால உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பாரு. 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதுல லாபம் ஏற்படும். தந்தையால் லாபம் அப்படிங்கிற மாதிரி நீங்க செய்யற செயல்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு லாபத்தை தரும், அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசியே பார்க்கிறாரு. அதாவது மீன ராசியை பார்க்கிறாரு. அது 1ஆம் வீடு. 1ஆம் வீடுங்கிறது தான் நீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட தோற்ற பொலிவு அதிகரிக்கும். ஆள் பார்க்கறதுக்கே நல்லா மினுமினு இருக்கான், நல்லா போஷாக்கா இருக்கான், இப்படி எல்லாம் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களை கேட்பாங்க, உங்களை சொல்லுவாங்க. எது நடந்தாலும் அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆக மொத்தத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய குரு பயிற்சியாகவே இது இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்க இங்க சின்ன சின்னதா உங்களுக்கு அடி விழுந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கும் நீங்க ரெடியா இருங்க. நன்மையும் நடக்கும், அடியும் விழும். சில நேரத்தில் போராடி நன்மை ஏற்படும். ஹாய்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம், மீன ராசி குருவோட வீடு. இந்த புதனும் குருவும் சேர்ந்த மாதிரி தான் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அறிவாளியா இருப்பீங்க, புத்திசாலியா இருப்பீங்க, 4 பேருக்கு கத்துக் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், நேர்மையான ஆளா இருப்பீங்க. இதெல்லாம் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் உங்களுக்கு. உங்ககிட்ட பேசினாவே எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரும், நல்லா புரியுற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்க வீட்டுக்கு 5ஆம் வீட்டுக்கு வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தந்தையால் நன்மை, தந்தையால் சந்தோஷம், தந்தையால் பெருமை. நீங்க ஆசைப்பட்ட காலேஜில் படிக்க வைப்பாரு, ஆசைப்பட்ட கோர்ஸ்ல சேர்த்து விடுவாரு, நீங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுப்பாரு. எங்க அப்பா முன்ன மாதிரி எல்லாம் இல்லடா, இப்போ மாறிட்டாரா அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு உங்க அப்பா நடந்துப்பாரு. அது உங்களுக்கு சந்தோஷம் தான் தரும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே லாபமாவே இருக்கும். எது செஞ்சாலும் லாபம் ஏற்படும். தந்தையால் லாபம் ஏற்படும், நீங்க செய்யற செயலால் லாபம் ஏற்படும், படிக்கிற படிப்பால உங்களுக்கு லாபம் ஏற்படும், உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அடுத்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உங்க ராசியே பார்க்கிறாரு. அதாவது 9ஆம் பார்வையா உங்க ராசியே பார்க்கிறாரு. அதனால உங்க ராசியை பார்க்கறது 1ஆம் வீடு. 1ஆம் வீடுங்கிறது நீங்க தான். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால உங்களை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அழகாயிடுவீங்க, தோற்றப்பொழிவு நல்லா இருக்கும், நல்லா மிடுக்கா இருப்பீங்க. எது நடந்தாலும் அது உங்களுக்கு நன்மை தரதாவே இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், ஆனால் ஒண்ணுமே நடக்கல, இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது கிளிக் ஆயிடுச்சு, எனக்கு அதனால லாபம் தான் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சனி பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கங்க சின்னதா உங்களுக்கு அடி விழுந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கும் நீங்க ரெடியா இருங்க. நன்மையும் நடக்கும், அடியும் விழும். சில நேரத்தில் போராடி நன்மை ஏற்படும். வணக்கம்.